Hello guys, welcome back to my channel. So இன்னைக்கு நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த், அதுக்கப்புறம் ஷிம்ரன், பிரியா ஆனந்த் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு திரைப்படம் நடிச்சிருக்காங்க. அண்ட் இதோட அப்டேட்டை பற்றி 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் பண்ணியிருந்தேன் இதே டைமில். ஸோ இன்னும் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை, பட் ஆகஸ்ட் 15th போய் ரிலீஸ் பண்ணுறாங்க போல். நான் ட்ரெய்லரே பார்க்கல, அதுவே ரிலீஸ் பண்ணியிருந்தேன். பட் அந்த ட்ரெய்லரை பார்க்காம அதுக்கு மாறாக நாங்கள் வந்து இன்னொரு விஷயத்த பார்க்க போகிறோம். அது என்னன்னா இந்த படத்தோடைய ஒரு ப்ரொமோ சாங் தான். எஸ், இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது அந்த பியானிஸ்ட் படத்தோடைய ப்ரொமோ சாங் தான். ஸோ டு பி ஷார்ட் சொல்ல நம்ம வந்து இந்த ஒரு கதை வந்து கண்ணு தெரியாத ஒரு நபர் எப்படி அவரோட லைஃப் வந்து கொண்டு போகிறாரு. அண்ட் அதை தாண்டி நம்ம ஷிம்ரன் இருக்காங்க, பிரியானந்தன் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கதை கிட்ட தான் போக போகுது. பட் அதையும் தாண்டி இந்த பாட்டுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறது நம்ம சந்தோஷ் நாராயணன் அவர்கள். அண்ட் இந்த பாட்டை பாடியிருக்கிறது வேறு யாருமே இல்லை, நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அண்ட் விஜய் சேதுபதி. அதையும் தாண்டி என்னோட ஸ்பெஷல் நாட்னே சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம தளபதி விஜய் அவங்க தான் இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இன்னொரு அடிஷ்னல் ஸ்பெஷல் பாயிண்ட் இதுக்கு. அதனால தான் அந்த ஸ்பெஷல் பாயிண்ட் நான் மறுபடியும் மென்ஷன் பண்ணேன். அண்ட் அதனால தான் இந்த ஒரு பாட்டை நான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனால் தட் ஃபார் ரிலீஸ் நீங்களும் வாங்க என் கோர்ஸ் இந்த ஒரு பாட்டை பாருங்கள், கேளுங்க. இந்த ஒரு வைப் பாட்டை தரும் கண்டிப்பாக. ஸோ அதை தாண்டி மற்ற இன்னும் அப்புறமா பேசிக்கலாம். கண்டிப்பாக எங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். அந்த நந்தம் ரெடியாக இருக்கு. Here we go. பிரபுதேவ், ஓ விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். அவரோட அப்பா என்ன ஃப்ரேம் ஆரம்பம். நல்லா இருக்கு. பட் லைட்டா நீ ஹாப்பியா இருப்பது பெரிய மேட்டர் இல்ல, சொர்க்கம் வரும் தேட்டர் இல்ல. அடக்கடலை உன்னையவ தடுப்பது ஒரு சரித்திரம், அத படைச்சிடு விடுகதைக்கெல்லாம் விடை கொடியோ காத்த நினைச்சாங்க ஓங்கி அடிச்சிடுடா கடர்னக்கா டாண்டக்கடா கடர்னக்கா விண்டேஜ் பிரசாந்த் இஸ் பேக். கடர்னக்கா மஜா பண்ணிடா கடர்னக்கா. Oh my god. தள்ளு வண்டி கடங்க பாரு, கொஞ்சம் பசிய போக்கி போகுண்டா. தில்லு முள்ளு அள்ளு பகலும் உழைக்கும் ஆளுடா தோழா. யார் முன்ன நின்னாலும் கை கட்ட தேவையில்லை, நிமிர்ந்து நெல்லு தோழரே. அடக்கடலை உன்னையவ தடுப்பது ஒரு சரித்திரம், அதை படைச்சிடு விடுகதைக்கெல்லாம் விடை கொடுத்திடு. அடி 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 ஓங்கி அடிச்சிடுடா கடர்னக்கா டாண்டக்கடா கடர்னக்கா அடிச்சு கிளப்புடா கடர்னக்கா. நல்லா இருக்கு. மஜா பண்ணிடா கடர்னக்கா. காலம்தான் உன்னோட தோழண்டா, அன்னாடம் வாழ்க்கைய நல்லா நீ வாழ பாருடா. நியாயம்டா உன்னோட நண்பன்டா, உன்னோட ஊருடா, உன் பேரை சொல்லுண்டா. நல்லாதான் ஆடியாச்சு, எல்லாமும் பாடியாச்சு, பதாலம் தாண்டியாச்சு, வேற என்ன வேணும்பா. வனந்தான் கையிலாச்சே, துன்பங்கள் ஓடி போச்சே, எல்லாத்தையும் வச்சு நீ தோற்று கடர்னக்கா டாண்டக்கடா கடர்னக்கா அடிச்சு கிளப்புடா கடர்னக்கா. நல்லா இருக்கு. ஷோரூம் பொம்மை கூட ஜீன்ஸ் போட்டுது, ரொட்டோரம் ட்ரெஸ் கூட இல்லாம பசங்க ஓடுது. ஒன்ன போல யாரும் இங்க உண்மை இல்லையே, நான் இங்க ராஜா வேணாண்ட ராஜா. எல்லாரும் சேர்ந்தோம் இருந்தோம் வாசு காட்டதோ. மாதவி காலி பண்றா, நீ காலி பண்ற, அச்சு காலி பண்ணு. ஒரு நாள் ஆச்சு இல்லை.
August release. Date கொடுத்தில்ல. Hand credits to Sony Music 2. ஆஹா, ரோலிய பாட்டை பார்த்து முடிச்சிட்டோம். ஒரு கேட்சி டியூன். அது கேட்கும் போது என்ன சொல்றது, சம் சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே ஒரு மைண்ட் செட் ஒன்று வந்துடும்ல, அந்த மாதிரியான பாட்டு தான் இது. ஸோ அனிருத்தோட வோக்கல்ஸை வரும்போது கண்டிப்பாக அந்த பாட்டெல்லாம் எப்படியுமே அது கேட்க தோணும். அண்ட் அதையும் தாண்டி நம்ம பிரசாந்த் அண்ட் ஷிம்ரன் ஜோடி நினைக்கிறேன் லாஸ்ட்டாக நான் பார்த்த படம் ஜோடி. எனக்கு ஞாபகம் இன்னொரு படம் இருக்கு, எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அதையும் தாண்டி இவ்வளோ வருஷம் கழிச்சு இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து நடிக்கும்போது, ஆனால் அந்த ஏஜ் எல்லாம் ஒரு பக்கம், அந்த டான்ஸ், அவர் நடிப்பதில் கெமிஸ்ட்ரி அண்ட் அந்த ரோல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் அதையும் தாண்டி இந்த ஒரு சாங்கில் எல்லாரோடைய கேரக்டர்ஸே கொண்டு வந்து காமிச்சிட்டாங்க நமக்கு. இந்த படத்தில் இவங்க தான் இருக்காங்க. அண்ட் நான் லைக் சர்ப்ரைசிங் ஆனது, நம்ம கேஸ் ட்ரை பண்ண பார்க்கவே அவர் இருக்காது. ஸோ அவர் இதில் இருக்கார். அண்ட் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் இன்னொரு விஷயம் எனக்கு பர்சனலி நாட் ஆகுது, நிறைய பேருக்கு நாட் ஆகிட வாய்ப்பு இருக்குது. எனக்கு ராக்கிட்டோடைய ஒரு சாயல் எனக்கு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் அந்த மாதிரி டியூனும் இருக்குது, பட் அது வேறு இது வேறு தான். ஏதோ எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. அது நிறைய பேருக்கு ஃபீல் ஆகிருந்து கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டுங்க. நான் மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆக்கிட்டான்னு எனக்கு தெரியலை. பட் ரொம்ப ரசித்து ரொம்ப உன்னிப்பாக கேட்குறவங்களுக்கு இது வந்து ஹைலைட் ஆகும். ஸோ அதையும் தாண்டி இந்த பாட்டில் நம்ம பிரசாந்தோட டான்ஸ் இன்னும் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அதை பார்க்குறேன். பிகாஸ் ஒரு விண்டேஜ் பிரசாந்தை நான் பார்க்குறேன். இப்போ சாகசம் லாஸ்ட்டாக நடிச்சிருந்தார்ல, அதுவாக மம்பட்டியான அது எல்லாமே லைக் அவ்வளோவா எனக்கு அந்த ஒரு இதுவும் இல்லை. பட் நம்மளால் கழிச்சு இந்த படம் நடிக்கிறாரா, ஸோ பார்க்க எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் அதில் டான்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அது ஒரு பிரியானந்து இருக்காங்கல்ல அவருக்கு ஜோடியா. ஸோ என்ன சொல்கிறது, இதெல்லாம் நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் தான் சொல்ல போகிறோம். இவங்க எல்லாம் நாங்கள் பார்த்து வளர்ந்த சூப்பர் ஸ்டார்ஸ். பிரசாந்தெல்லாம் ஒரு டைமில் கொடி கட்டி பறந்த ஒரு ஆக்டர். அண்ட் ஷிம்ரனும் சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கு அமைந்த பாடல்கள், அவங்களுடைய படங்கள் எல்லாமே லைக் இப்போயும் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் மூவிஸ் இது எல்லாமே பிரசாந்த் இவங்க தான். ஸோ அந்த மாதிரி அந்த தொடர்ந்து இன்றைக்கி அண்டகன் வரைக்கும் வந்து நின்றுருக்கு 2024. பட் ஸ்டில் என்ன சொல்கிறது, ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்குது எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதோட. ஸோ அதுதான் இந்த பாட்டில் வேறு எதுவும் பீட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொன்னேன் எனக்கு ராக்கெட் ஃபீல் தான் இருந்துச்சு. பட் அதையும் தாண்டி ஏதோ கேட்கும்போது எனக்கு நல்லாயிருக்கு. அதுதான். அதுக்கப்புறம் சொல்ல இருந்த விஷயம் வந்து, நம்ம பிரசாந்துக்கு என்ன சொல்கிறது, இவ்வளோ ஒரு ஏஜ் வந்தும் இப்போ அந்த போட்டி போட்டு ஆடுறாரு பார்த்தீங்களா, அது நல்லா இருக்குது. அதுதான் நான் சொல்ல வர மெயின் விஷயம் இந்த பாட்டில். மியூசிக்கெல்லாம் பட் அவரோட கம்பேக் தான் இந்த ஒரு படமாக இருக்க போது. இந்த பாட்டை அப்படி தான் ஃபீல் பண்ணேன். அண்ட் தளபதி விஜய் அவங்களுக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கணும். சவத்த பாட்டை ரிலீஸ் பண்ணிக்காரில் எல்லாம் ரொம்ப ரேரான விஷயம். பிகாஸ் அவங்க வந்து இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணி இந்த படம்லாம் லைக் அந்த அளவுக்கு போகுது. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அண்ட் எனிவேஸ் படத்துக்காக வெயிட் பண்ணலாம். பாட்டை கேட்டு முடிச்சிட்டோம். என்னோடய கருத்தை சொல்லிட்டேன். உங்களுக்கும் பல கருத்துக்கள் இருக்குள்ள, அது என்னன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டுருக்கேன். நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இப்போது இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த இந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும், இல்லை நான் அதை பற்றியாச்சும் எடுத்து பேசணுமா தான் அதை கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டுருக்கேன். கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். என்னோட புதிய வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறதற்கு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சிம்பிளி ஹாரி. Stay tuned. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.